வணக்கம். முருகன். பாராளுமன்றம் நாடாளுமன்றம் இரண்டு அவைகளுமே தற்பொழுது ஒரே கலவர பூமியாக இருக்கு. அதற்கு காரணம் அம்பேத்கர் பற்றி சர்ச்சை பேச்சு. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். தற்பொழுது பாராளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே தலைவர்னு கூட வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட மசோதா பாரதிய ஜனதா கட்சியினால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி அறிமுகப்படுத்தப்பட்ட மசோதா இந்திய நாட்டுக்கு, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு, அம்பேத்கரால் இயற்றப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் ஒரே குரலாக நின்று எதிர்ப்பு தெரிவித்து ஒரே கலவர பூமி ஆக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய, அதாவது இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், எதற்கெடுத்தாலும் நீங்கள் என்ன அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதற்கு பதிலாக கடவுளை பேரை உச்சரிச்சிங்கன்னா ஒரு 7 ஜென்மத்துக்கும் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய கட்டுக்கதை விட்டுருக்கிறாரு. இரண்டுமே, அதாவது கடவுள் கடவுள் என்று சொல்லுவதும் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்லுவதும் இரண்டுமே ஓட்டுக்காக தானே சொல்லிய இவர்கள் இந்தியாவை காப்பாற்றுறதுக்காகவோ இல்லை தாழ்த்தப்பட்ட மக்களை காப்பாற்றுவதற்காகவோ இல்லை கடவுள் கடவுள்னு சொல்கிற பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களை காப்பாற்றுவதற்கு கிடையாதுங்க. இவங்க தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு தான் இப்படி சொல்லுறாங்க. சரி, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் அப்படின்னு சொல்லப்படுகிறவர் மகாத்மா காந்தி அவர்கள். சுருக்கமாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஜாதி மதம்னு சொன்னால் யாருக்குமே பெரும்பாலும் இப்போ புரிய போகிறதில்ல. அது ஒரு பெரிய அமைப்பு. மதம்னா ஜாதின்னு வச்சுக்கலாமே. காந்தி அவர்களுடைய ஜாதி குஜராத்தில் மட்டும்தான் இருக்குது. காந்தியினுடைய படத்தை எடுத்துக்கொண்டு ஓட்டு கேட்டால் குஜராத்தில் இருக்க மக்கள் வேணால் ஓட்டு போடுவாங்க இல்லையே. இந்தியாவில் இருக்க மக்கள் காந்தியினுடைய படத்தை காட்டினா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. காரணம், காந்தியால் வாங்கி கொடுத்த சுதந்திரத்தினால இந்தியாவில் வாழ்ற சாதாரண மக்களுக்கு யாருக்குமே எந்த விதமான புண்ணியமும் கிடையாது, யூஸும் கிடையாது. அதனால் காந்தியினுடைய படத்தை காட்டினா ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு கொண்டதுனால தான் காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் அம்பேத்கர் அம்பேத்கர்னு முன்னிலையில் நிறுத்துறாங்க. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி அம்பேத்கரை முன்னிலையில் எடுத்துவதற்கு காரணம் ஓட்டுக்காக தான் ஒழிய மக்களுக்காகவே கிடையாது. அதே போல் பாரதிய ஜனதா கட்சி கடவுள் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடவுளுக்கு கடவுள் பெயரை உச்சரித்தா ஒரு 7 ஜென்மத்துக்கு உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற ஜென்மத்தில் இந்தியாவில் இருக்க மக்களுக்கு எதுவுமே கிடைக்காதப்ப செத்த பின்னாடி இன்னும் 6 ஜென்மத்தில் எந்த புண்ணியம் கிடைக்க போகுது? ஒன்றுமே கிடையாது. இரண்டுமே ஓட்டுக்காக தான். அம்பேத்கர்னு சொல்கிறதும் ஓட்டுக்காக தான் கேட்குறாங்க, கடவுள் சொல்கிறதும் ஓட்டுக்காக தான் சேர்க்கிறாங்க. இதில் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னீங்க கேட்டிங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அம்பேத்கர் இயற்றினாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் ஊழல் குற்றவாளிகள் ஆதரவாக செயல்படுற நீதிபதிகள் 32,000 கோடி ஊழல் ரஃபேல் போல் அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக, அது மத்திய அரசின் கொள்கை முடிவும் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாரு ஒரு நீதிபதி. அவருக்கு எதிராக தண்டனை வழங்க முடியுமா, அவரை நடவடிக்கை எடுக்குமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு நீதிபதிகளுக்கும் குற்றவாளிகள் ஆதரவாக தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குது. அப்போ அதை யார் ஏற்றதுன்னு கேட்டிங்கன்னா, இது பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வந்த சட்டம், அம்பேத்கருக்கு இது சம்பந்தம் இல்லைங்கிறாங்க. இன்னொரு இடத்துல அதே சட்டம் மக்களுக்கு நல்லது செய்கிற சட்டமாக இருந்தால் இது அம்பேத்கரால் இயற்றப்பட்ட சட்டம்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்து மக்களை முட்டாளாகிறாங்க ஒழிய மக்களுக்கு எதை வேணுமா நன்மையும் செய்யவில்லை. அதே போல் அம்பேத்கருக்கு ஓரளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி நன்மை செஞ்சிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி சொல்லவே வேண்டாம். 2 முறை அம்பேத்கர் தேர்தலில் நின்று அம்பேத்கரை தோற்கடித்த கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. இப்பொழுது ஓட்டுக்காக பாராளுமன்றத்திலையும் நம்ம இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அம்பேத்கர் கொடியை பிடிச்சிக்கிட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் போராடுறாங்க. உண்மையிலேயே அது கரெக்டு. ஆனால் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி ஏமாற்றிட்டு காங்கிரஸ் கட்சியும் மாநில கட்சிகளும் போராடிட்டு இருக்குது. சரி, இந்தியாவில் இருக்க அம்பேத்கர் வாழ்ந்த வீடை ஒரு 50 வருஷமாக கண்டுக்காமல் இருந்த கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து அந்த வீட்டை பராமரித்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஓரளவுக்காவது அம்பேத்கருக்கு செஞ்சுருக்குது. அதே போல் லண்டனில் அம்பேத்கர் வாழ்ந்த வீட்டை 50 வருஷமாக காங்கிரஸ் கட்சி கண்டுக்கல. பாரதிய ஜனதா கட்சி அந்த வீட்டை விலைக்கு வாங்கி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே பராமரிச்சிட்டு இருக்கு. இதுக்கு ஓரளவுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தகுதி இருக்குது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் என்ன, தாழ்த்தப்பட்ட ஒருவரை ஜனாதிபதியாக்கி, அதாவது ராம்நாத் கோவிந்த் அவர்களையும் அதே போல் திரௌபதி முர்மையும் தற்பொழுது இந்திய ஜனாதிபதி ஆக்கியிருக்கிறாங்க. இவர்கள் 2 பேருக்கும் ஒரு நல்ல பொசிஷனில் போஸ்டிங் கொடுத்துட்டு இந்தியா முழுக்க இருக்கிற தலித் மக்களை எல்லாம் கொடுமைப்படுத்துவது, கொல்லுவது, அடிப்பது, மாட்டுக்கறி சின்னா துரத்தி அடிப்பது, இதை தான் வந்து பாரதிய ஜனதா கட்சி செஞ்சிட்டு இருக்கு. அதாவது ஒரு பக்கம் தலித்துக்கு நல்லதா செய்யறதா காட்டிக்கிட்டு இன்னொரு பக்கம் அவர்களுக்கு கொடுமையை இழைத்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. மொத்தத்தில் இந்த 2 கட்சியுமே மக்களுக்காக ஓட்டு வாங்குற கட்சியோ மக்களுக்கு நல்ல செய்கிற கட்சியோ கிடையாதுங்க. 2 கட்சியுமே ஓட்டு வாங்குறதெல்லாம் குறியாக இருக்கிறாங்க. அதுவும் மாநில கட்சிகளை சொல்ல தேவையில்லை. மாநில கட்சிகள் குறிப்பாக ஆளுங்கட்சி எதிர்கட்சி. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 கட்சியுமே
அதாவது தலித் தலைவரை தன்னுடன் வைத்துக் கொண்டால் ஒரு 5000 10,000 ஓட்டு கிடைக்கும், இல்லைன்னா ஒரு 20,000 ஓட்டு கிடைக்கும் அந்த தொகுதியில். இவங்க ஜெயிக்கிறதே 1000 2000 ஓட்டில் தான் ஜெயிக்கிறாங்க. அதனால் அந்த தலைவர் தன்னுடன் இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கருக்காக செய்வதைப் போலவே, மிகப்பெரிய சேவை செய்வதைப் போலவே, தலித் மக்களுக்கு சேவை செய்வது போல காட்டிக்கிட்டு அவர்களை வஞ்சிக்கிறார்களொழிய மக்களுக்கு நல்லது செய்யவில்லை. அந்த மாநில தலைவருக்கு வேணால் நன்மை செய்கிறாங்களொழிய மக்களுக்கு நன்மை செய்யவில்லை. மொத்தத்தில் ஓட்டுக்காக நடைபெறும் இந்த சண்டை தான் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை பார்த்து நம்மெல்லாம் உணர்ச்சி வயப்பட்டு முட்டாளாக வேண்டாம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.